ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சமையல்னா ரத்தம் குடலும் அப்புறம் இட்லி குடல் குழம்பு செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்ருக்காங்க அம்மா. உள்ளே செஞ்சால் நாளைக்கு மண்டே வீடெல்லாம் துடைக்கணும். இங்கேயே செஞ்சுட்டாங்க. இது குடல் வெந்துட்டுருக்கு. ரத்தத்தை கரைச்சி இனிமேல் தான் ஊற்றணும். அம்மா இட்லி ஊற்றிட்டியா? அம்மா இட்லி ஊற்றுறதா? இனிமேல் நான் இட்லி ஊற்ற போகிறேன். நேற்று நைட் இட்லி தான் சுட்டாங்க. அது இருக்குன்னு சொல்லிட்டு அது சூடு பண்ணுறதாம்மா. அம்மா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இங்கே செஞ்சால் வீடு க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு இங்கே செஞ்சுட்டாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்? ஹாட் பாக்ஸில் அந்த இட்லி எடுத்து போட்டுட்டு புதுசாக இப்போ இட்லி ஊற்றுறேன். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சாயந்தரம் ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போகணும். நானும் அவரும் தான் போக போகிறோம். பெரிய தம்பியை கூட்டிகிட்டு தாங்க போக போகிறோம். இட்லி எடுத்தாச்சு. தங்கச்சியோடு சாயந்தரம் போல தான் வருவாங்க. நாளைக்கு மண்டே லீவு தான், ஸ்கூலு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் நான். நாளைக்கு சாயந்தரம் தான் எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். நாளைக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். அம்மா அரிசி ஆட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா புளிச்சிருச்சுங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கழுவி கமுத்த போகிறேன். அம்மா இந்த பக்கம் குடல் குழம்பு தாளிச்சிட்டு இருக்காங்க. தம்பிக்கு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அத்தைக்கு இங்கேருந்து தாங்க குழம்பெல்லாம் கொடுத்து விடணும். அங்கே செய்யலை. நாளைக்கு கோவிலுக்கு போவோமா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம், நானும் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அத்தைக்கு குழம்பு இங்கேயே கொடுத்து விட்ருவோம். அத்தை இட்லி மட்டும் ஊற்றிடுவாங்க. ஹஸ்பண்ட் இங்கே சாப்பிட்டுக்குவாங்க. ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். சண்டே ஈவினிங் தாங்க. இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறேங்க. நானும் அத்தையும் அப்புறம் அவரும் தாங்க கிளம்பிட்டோம். நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில் இருந்து தான் இப்படியே கிளம்புறேங்க. அத்தையும் அவரும் அங்கேருந்து வந்துடுவாங்க. தங்கச்சிலாம் வந்திருக்காங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கா. காலையில் ரத்தம் குடல் பொரியல் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இட்லியும் குடல் குழம்பு செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம். அவங்க மட்டும் சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க. குமராபாளைய கல்யாணத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம். தம்பிங்க 2 பேர்த்தையும் அம்மாக்கிட்டேயே விட்டுட்டு தாங்க போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பாய்.